ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் குட் ஃபுட் குட் லைஃப். இன்றைக்கி என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சூப்பரான ரெசிபி கிடச்சிது. சோயா சங்க் மசாலா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ சோயா சங்க் மசாலாவுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் தேவையான இன்க்ரீடியண்ட் கார்லிக். ஒரு பாதி கார்லிக் எடுத்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் ஜிஞ்சர் ஈக்குவல் டு கார்லிக். ஜிஞ்சர் எடுத்து நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அது இப்படி கோடு போட்டு வச்சு சைடில் வச்சுக்கலாம். நம்ம ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து பேஸ்ட் பண்ண போகிறதெல்லாம் அப்படியே சேர்க்க போகிறோம். இது அப்படியே சேர்த்தா அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் தென் கொஞ்சமாக கறி லீஃபை எடுத்து சாப் பண்ணிக்கிறேன். இப்போ டொமேட்டோஸ் ஒரு 3 to 4 டொமேட்டோஸ் எடுத்து நான் சாப் பண்ணிக்கிறேன். நான் டொமேட்டோவை ஃபைன் சாப் பண்ணல, பிகாஸ் இதை வந்து நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். அதனால் நல்ல பெருசாகவே சாப் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு ஹாஃப் ஆனியனை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப் ஆனியனை மீடியம் சைஸ்லேயே சாப் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மீதி ஆஃப் ஆனியனை நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் ஆர் ரெடி. இப்போ ஒரு ஜார் எடுத்து நம்ம ஆனியன் அண்ட் டொமேட்டோ போட்டு நல்லா ஃபைன் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல பேஸ்ட் மாதிரி லைக் கிரேவிக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம டொமேட்டோ பியூரி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சைடில் வச்சுட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். நமக்கு 1 ஸ்பூன் மஸ்டர்ட், நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கறி லீஃப், ஆனியன் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி அண்ட் தனியா பவுடர், அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ். அண்ட் இதுக்கு நான் வந்து சிங்ஸோட சட்னி யூஸ் பண்ணுறேன், ஷேஸ்வான் சட்னி. இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. உங்களுக்கு வந்து ஷேஸ்வான் சாஸ் பண்ண தெரியும்னா நீங்கள் ஹோம்மேட் யூஸ் பண்ணலாம். இப்போது நான் வந்து ஒரு பேனில் சோயா சங்க்கு லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதோட சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், பிகாஸ் அது பிளாங்காக இருக்கக்கூடாதுன்றதுனால. ஸோ அது பாயில் ஆகட்டும். சைடில் நான் வந்து இதோட நான் சப்பாத்தியில் சாப்பிட போகிறேன், நல்லா வித்தவுட் ஆயில் டயட் சப்பாத்தி. நான் ஆஷீர்வாத் ஆட்டா தான் யூஸ் பண்ணுறேன், பிகாஸ் அது நல்லா சாஃப்டாக வரும். சால்ட் ஆட் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம் சப்பாத்தி மாவை. நம்ம சப்பாத்தி மாவு ரெடி. இது மேலே நான் வந்து லைட்டாக ஆயில் யூஸ் பண்ணி அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆயில் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் சைடில். ஸோ இது செட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்மளோட சோயா சங்க்ஸும் ரெடியாக இருக்கும், பார்த்துக்கலாம். சோயா சங்க்ஸ் ரொம்ப பாயில் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஒரு 2 minutes பாயில் பண்ண விட்டால் போதும். இப்போ நம்ம இதை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிடுங்க, நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஒரு பேனை கிரேவி செய்யறதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஆயில் கம்மியாக சேர்த்துக்கிறேன். ஸோ ஆயில் நிறையா சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் நம்ம ஆயில் கம்மியாக ஆட் பண்ணி செய்ய போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் மஸ்டர்டு ஆட் பண்ணியிருக்கேன். மஸ்டர்ட் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்மளோட ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ஆட் பண்ணி கொஞ்சம் அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஆனியனும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது இப்போ நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணி அதுவும் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், இப்போது கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்க தனியா 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன். சில்லி பவுடர் வந்து உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப ஸ்பைசி பிடிக்கும். ஸோ நான் ஒரு 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டொமேட்டோ அண்ட் ஆனியன் பியூரியை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள்,
ஸோ நல்லா கலந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், இதையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இது மிக்ஸ் ஆன இந்த ஸ்டேஜில் வந்து நான் அந்த மிக்சியில் இருந்த மீதி பேஸ்ட்டில் தண்ணியை கரைச்சி நான் அதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கும் நமக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா கொதிக்கட்டும். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நான் வச்சுருந்த சிங்ஸ் ஷேஸ்வான் சட்னி யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சிங் ஷேஸ்வான் சட்னியில் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அது டேஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ராவாக தூக்கி கொடுக்கும். அதனால தான் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களோட காரம் மசாலாலாம் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக இருக்கும்போது தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் இது நல்லா இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆயிலெல்லாம் திரிஞ்சு வருது. ஸோ இந்த டைமில் வந்து நம்மளோட சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம கிரேவி இதாகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சோயா சங்க் ஆட் பண்ணி நம்ம நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்க போகிறோம் ஃபுல்லாக. இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நம்மளோட கார்லிக் பட்டர் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் கார்லிக் பட்டர் போதும். மேலே அப்படியே மேலக்காய் போட்டு அந்த கார்லிக் பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இன்னும் நல்லாயிருக்கும் கார்லிக் பட்டரோட ஃப்ளேவர். ஸோ இப்போ நம்ம சோயா சங்க்ஸ் ரெடி. சோயா சங்க் மசாலா. இப்போ நான் இது கூட என்ன பண்ண போகிறேன்னா, இது கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. பட் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நம்மளோட சாட் மசாலாவை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் டேங்கியாக ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். வேணும்னா நீங்கள் கடைசியில் லைம் ஜூஸ் கூட ஆட் பண்ணலாம். பட் சாட் மசாலா இருந்தால் இன்னும் பெட்டர். ஸோ நம்ம சோயா சங்க்ஸ் ரெடி. இப்போ நம்ம சைடில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சப்பாத்தி பண்ணிக்க போகிறோம். இதோட மெயின் டிஷ். ஸோ காய்ஸ், நம்ம சாஃப்ட் சப்பாத்தியும் ரெடி, சோயா சங்க்கும் ரெடி. வாங்க நம்ம பிளேட்டிங் பண்ணி டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ காய்ஸ், நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணியாச்சு. இந்த ஸ்பைசி சோயா சங்க்ஸோடு நம்ம ஒரு 2 ஆனியன் ஸ்லைசஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அண்ட் நான் வந்து இதை டேஸ்ட் பண்ணுறத வீடியோ எடுத்தேன். பட் ரெக்கார்டிங் பண்ண மறந்தாச்சு. ஸோ கடைசியில் வந்து நான் அதை சும்மா சோயாவை மட்டும் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இட் வாஸ் ரியலி யம்மி வித் சப்பாத்தி காய்ஸ். நீங்கள் ரைஸோடையும் சாப்பிடலாம். பட் இட் இஸ் ரைஸை விட சப்பாத்தி, நான் ஆர் பராட்டாஸோடு சாப்பிட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். See you guys.